அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த லீவ்ல பசங்களெல்லாம் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். நான் எப்படி சமாளிக்கிறேன், எந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஒரு பசங்க இருந்துட்டா கூட பெருசாக தெரியாது. 2 பசங்க 3 பசங்கன்னு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இருக்கிற வேலையிலேயே. லீவில் கஷ்டம்னு பார்த்தா எனக்கு இதுதான் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த சண்டைக்கு காரணம் சின்ன பையனா தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய பையன் எல்லாத்துக்குமே விட்டு குடுத்து போறான் அப்படின்றனால, நான் கொஞ்சம் அவனையே வந்து விட்டு குடுத்து போடா, குடுத்துடுறா, எந்த பொருளையும் சண்டை போடாத, அவன்ட்ட குடுத்துரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தேன். இப்பலாம் வந்து ஈக்குவலா வந்து அவன் அடம் புடிச்சாலும், இல்ல அண்ணனுக்கு இத குடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் போக போக அப்ப அவனுக்கும் வந்து விட்டு குடுக்குற பழக்கம் வரணுன்றனால கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமா இருந்தாலும், இத தான் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரீல்ஸ்ல நான் பார்த்தேன் Instagramல. நம்ம பசங்க லாஸ்ட்டா நம்ம கைய புடிச்சு எப்ப வந்து போறாங்க, எப்ப நம்ம கூட லாஸ்ட்டா தூங்குறாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. டக்குன்னு நம்ம வளர்ந்துருவாங்க. இப்ப நான் என் கைய புடிச்சுட்டே போவான். அடுத்து நம்ம கை பிடிக்காம நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்போம். லாஸ்ட்டா இது இப்பதான் நம்ம ஊட்டுறோம் அப்படின்றதே தெரியாது. அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அது எப்பன்னு நம்மளுக்கே தெரியாது. பசங்க கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள வளர்ந்துருவாங்க. இந்த மாரி சின்ன பிள்ளையில நடக்கிற அந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், சில நேரங்கள்ல அத ரசிச்சு அவங்க சண்டை போடுறதா இருக்கட்டும், அவங்க வந்து பேசி சிரிக்கிறத, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் ரசிச்சு வந்து பார்க்கணும். இந்த டைம் நம்மளுக்கு எப்படி எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த பொன்னான டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸ்பீடா வளர்ந்துடுறாங்க. அதனால இத வந்து கொஞ்சம் ரசிங்க. இந்த மாரி லீவ் டைம்ல தான் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கூல் டைம்லலாம் அவங்கவங்க வேலைய பார்க்க, படிக்க இந்த மாரி போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் காலேஜு, அப்புறம் வந்து வேலை அப்படின்னு பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிற அட்டாச்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். இந்த அளவுக்கு நம்மகிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால இந்த டைம நல்லா யூஸ் பண்ணி அவங்க கூட எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் அவங்க கூட கலந்து பேச முடியுமோ, பேசி நல்லா அத வந்து என்ஜாய் பண்ணிக்கங்க. அந்த நாள் ஃபுல்லா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும். அந்த லீவ வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்றோமோ, அதே மாரி பசங்களும் என்ஜாய் பண்ணணுன்றத நம்ம மறந்துர்றோம். அவங்களுக்கு ரொம்பவே இந்த மாரி நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இப்ப நம்ம நெனச்சா கூட அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத காலங்களா இருக்கு இல்லையா? அதனால பசங்களுமே அத நல்லா என்ஜாய் பண்ண விடணும். நெறைய கிளாஸ் இப்பலாம் சேர்த்து விட்றாங்க. கராத்தே, சிலம்பம், இது பாக்ஸிங் இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு டைமே விளையாடுறதுக்கு டைம் இல்லாம நெறைய கிளாஸ் சேர்த்து விடுறாங்க. கிளாஸ் சேர்த்து விடுறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா, அது அளவா வந்து பண்றது ரொம்பவே நல்லது. 1 கிளாஸ் 2 கிளாஸ் போயிட்டு மத்த நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டுகளோட விளையாட வர்றது ரொம்பவே நல்லது. அதனால அந்த கிளாஸ் போறதுலயே பசங்களோட அந்த குழந்தை பருவத்த போக்க விட்டுறாம, அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்றதுக்கான சூழ்நிலைய நம்ம வந்து அமைச்சு குடுக்கணும். நம்ம நெனைக்கிறோம் இந்த மாரி நம்ம படிப்புல வந்து ஒரு டைப் கிளாஸ் சேர்த்து விடுறதுலயா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுறதுனால மட்டுமே பசங்க கத்துக்குருவாங்க நெறைய விஷயங்கள் அப்படின்னு இல்ல. குழந்தைங்க கூட நல்லா ஓடி ஆடி விளையாடும்போது அவங்க உடல் அளவுல ரொம்ப பலமாவாங்க. நெறைய விஷயங்கள அப்பதான் நல்லா தெரிஞ்சுக்குருவாங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குருவாங்க. இருந்தாலும் அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார் கூட பழகுறாங்க, சேர்றாங்கன்றத பொறுத்து. அத மட்டும் கவனம் செலுத்தணும். ஆனா பசங்கள நல்லா வந்து இந்த குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ண விடணும். ஒரு பெரிய பையன் மட்டும் இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. பெரிய பையன எல்லா விஷயங்கள்லயுமே யாரு என்ன கிளாஸ் சொன்னாலுமே லீவ்ல சேர்த்துவிட்டு அவன ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன். அவன் இந்த கராத்தே கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்தி கிளாஸு, டைப் கிளாஸ் அவன சேர்த்து விடாததே இல்ல. ரொம்ப பிள்ள டயர்ட் ஆயிட்டான். எதுல அவனால கவனம் செலுத்துறதுன்னே தெரியாம இருந்துச்சு. அதோட தான் நான் வந்து எல்லாத்துலயுமே ஸ்டாப் பண்ணி நல்லா விளையாட அவனுக்கு சிலம்பத்தில இன்ட்ரெஸ்ட்னால சிலம்பத்தில மட்டும் இப்போதைக்கு அவன வந்து சேர்த்துருக்குறேன். சின்ன பையனுக்கு அதுவுமே சேர்க்கல. நல்லா வந்து என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பசங்கள சேட்டை பண்ணாம எப்படி வளர்க்குறது, பசங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட்டு பழகிட்டோம் அப்படின்னா, பசங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணிரலாம். கோவமே படாதீங்க, பசங்கள அடிக்காதீங்க, வளர்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ரியாலிட்டியா ஒர்க் ஆகாது. எல்லா நேரங்களையுமே அமைதியா, பொறுமையா நம்மளால இருக்க முடியாது. சில நேரங்கள்ல கோவம் வரதான் செய்யும். அதனால நம்ம அத வந்து ஹேண்டில் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத பொறுத்து இருக்குது. சில நேரங்கள்ல கத்திருவேன்.
அந்த டைமில் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் 2 பேரையும் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கத்தி திட்டிருவேன். அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இதுதான் ரீசன்ப்பா, இப்படி நீ நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்னு எனக்கு டைம் கிடைக்கும்போது, அவங்க நல்லா தூங்கும்போது கொஞ்சம் பேசுகிற டைம் கிடைக்கும், சாப்பிட உட்காந்துருக்கும்போது பேசுகிற டைம் கிடைக்கும். அப்போலாம் நல்லா பேசுவேன். அந்த டைமில் கோவப்பட்டுட்டாலும் கூட பெரும்பாலும் கோவப்படாமல் இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் எல்லா நேரங்கள்லையுமே அது முடியாது. சில நேரங்களில் கோவப்பட்டு கத்திருவேன், சில நேரங்களில் அடித்து கூட போட்டுருவேன். பசங்க நம்ம அட்வைஸ் சொல்லும்போது எப்பயுமே காதில் வாங்காத மாதிரியும் அப்படியே அதில் கவனம் செலுத்தாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மனசில் ஒரு இடத்துல பதிய தான் செய்யும். அதனால் நம்ம சொல்கிற விஷயத்த ரொம்ப அட்வைஸாக எனி டைம் பண்ணாமல் எப்பயாவது ஒரு டைம் பண்ணுங்கள். அது நல்லா அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிரும். இது தப்பு, இது சரின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் அதை வந்து விட்டு கொடுத்து போக பழகிடுவாங்க. இந்த டைமில் பசங்களுக்கு உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாதி வேலை இருக்காது. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா பசங்களை பார்க்குறதுலே பெரிய வேலையாக இருக்கும். அதனால் இந்த டைமில் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறது, வெளியில் ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக வந்து பசங்க வீட்டில் இருக்கிறனால கேட்பாங்க. வீட்டில் ஏதோ ஒன்று வந்து பண்ணி வச்சுருங்க, அப்போ அதை தான் சாப்பிடுவாங்க. இல்லை ஃப்ரூட்ஸ் கூட வாங்கி வைக்கலாம். வீட்டில் நம்ம எதை அதிகமாக வாங்கி வைக்கிறோமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் தயிர், மோர் இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி வெயில் காலத்தில் கொடுக்கும்போது பசங்களுக்கு அம்மா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடுனால வர பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம தடுத்துடலாம். பசங்க ஸ்கூல் போகிற டைம்லையாவது வீடு வந்து காலையில் க்ளீன் பண்ண அப்படியே இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறனால ரொம்ப கொஞ்சம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு களைய தூசியாக நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிரும். பசங்களை மேலே தான் அந்த கோபத்தை காமிப்போம். அதனால் களையட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் விட்டு பாருங்கள். ரொம்ப வந்து மற்ற நேரங்கள் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் விட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் போதும். களையட்டும், பசங்க விளாண்டு லாஸ்ட்டு தூங்கணுன்னு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அதே மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி சமையலை சிம்பிளாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு இவ்வளோ தான். இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.